மனித மூளைக்குள்ள பொருத்தப்பட்ட நியூரலிங்க் சிப் உதவியுடன் எப்படி ஒரு நபர் அவருடைய சிந்தனைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய செஸ் காய்களை நகர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரியான அசாதாரணமான வீடியோ இப்போ இணையத்தை புரட்டி போட்டுட்டு வருது. எலான் மஸ்கிற்கு சொந்தமான நியூரலிங்க் நிறுவனம் மனித மூளையில சிப் பொருத்தி அதனை சோதனையும் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. இருந்தாலும் கூட இந்த சோதனை குறுகிய காலத்திற்குள்ளேயே எப்படி அசுர வேகத்துல அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. எலான் மஸ்குடைய வித்தியாசமான ஐடியாக்கள்ல ஒண்ணுதான் இந்த நியூரலிங்க் நிறுவனம். மருத்துவ உலகில் நரம்பியல் மருத்துவத்துல சவாலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமா மனித மூளைகள்ல சிப் ஒன்ன பொருத்தி அதை மனித எண்ணங்களோட செயல்படும் வகையில ஒரு இணைப்பு உருவாக்கி அதை நடைமுறையில சாத்தியப்படுத்தும் நோக்கத்துல இந்த நியூரலிங்க் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கான பணிகளை உலக பணக்காரரான எலான் மஸ்க் தன்னுடைய சொந்த செலவுல தொடங்கி வச்சிருக்காரு. முதற்கட்டமாக கடந்த ஆண்டுகள்ல முடியை விட சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பை நியூரலிங்க் நிறுவனம் உருவாக்கி இருக்கு. இதை நேரடியா மனித மூளையில பொருத்தி சோதனை செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு மனித குரங்கின் மூளையில இந்த மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டுச்சு. மனித குரங்கின் மூளையில பொருத்தப்பட்ட சிப் பல கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறமா அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாடுகள் அமைப்பு மனித மூளையில இந்த சிப்பை பொருத்தி சோதனை செய்ய அனுமதி வழங்கினாங்க. விபத்துல சிக்கி நரம்பியல் செயல்பாடு பாதிக்கப்பட்ட 29 வயதான நோலந்த் ஆர்பாக் அப்படிங்கிற இளைஞர் இந்த திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவருடைய மூளையில சின்ன அறுவை சிகிச்சை மூலமா நியூரலிங்க் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு இவருடைய உடல்நிலையில நல்லாவே ஆரோக்கியம் தேர்ச்சி பெற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா இவருடைய மூளையில பொருத்தப்பட்ட சிப் மூலமா கம்ப்யூட்டர் மவுஸ் கண்ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கம்ப்யூட்டர் மவுஸின் கர்சர் டிஸ்பிளேவில் நகர தொடங்கி இருக்கு. இது ஒரு மகத்தான வெற்றியா பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா நியூரலிங்க் திட்டம் இதற்காக உருவாக்கப்படல. இன்னும் ஏராளமான அற்புதங்களை சாத்தியமாக்கும் எண்ணத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால சோதனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கான். அடுத்த கட்ட பாய்ச்சலா மனித மூளையில பொருத்தப்பட்ட சிப் உதவியோட செஸ் கேமில் இருக்கக்கூடிய காய்களை நோலந்த் ஆர்பாக் அவருடைய எண்ணங்கள் கொண்டு வெற்றிகரமா நகர்த்த தொடங்கி இருக்காரு. இது அடுத்த கட்ட வெற்றியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செயலின் வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆகி வருது. விரைவிலேயே அடுத்த கட்ட சோதனைகள் நடத்தப்பட இருக்கு. இறுதியா நரம்பியல் கோளாறுகளால எழுந்து நடக்க முடியாம இருக்கக்கூடிய நபர்களை நடக்க வைக்கும் நோக்கத்துல நியூரலிங்க் இப்போ செயல்பட்டு வருது. அதாவது பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சிப்பை பொருத்துவதன் மூலமா அவங்களால எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு நியூரலிங்க் நம்புது. இதை விரைவில் சாத்தியமாக்கும் பணியில உறுதியா செயல்பட்டுட்டு வராங்க. அதே மாதிரி நரம்பியல் கோளாறால தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது மூளை அலைவரிசை மூலமா கம்ப்யூட்டர்களை கட்டுப்படுத்தும் சக்தியை வழங்குமா. இதை நியூரலிங்க் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய வெற்றிகள் நியூரலிங்க் குவிக்க தொடங்குச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இனி இதர விபத்துல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரையுமே இயல்பா சாதாரண மனுஷங்கள மாதிரியே எழுந்து நடக்க வைக்க முடியும் அப்படின்னு நியூரலிங்க் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.